வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. அத்தியாயம் 5, காதலும் சாபமும். வசந்த மாளிகையின் வாயிலில் நின்று கொண்டிருந்த அரண்மனை தேவியின் ஆன்மா கோபத்தால் பற்றி எரியும் தீப்பிழம்பாய் காட்சியளித்தது. கூந்தல் நெருப்பு பந்தமாய் எரிந்தது. இரத்தம் கொடு, இரத்தம் கொடு என்று அவள் கத்தினாள். காற்றில் பறக்கும் அவள் ஆவி கைகளை நீட்டிக்கொண்டு வேகமாக சந்திரனை நெருங்கியது. அடுத்த கணம் விக்ரம், சந்திரா இப்ப என்னடா பண்றது? வேற வழி இல்ல, இந்த பக்கம் போனா அரண்மனை தேவி ஆவி கிட்ட மாட்டிப்போம், நாம எதிர் திசையில கோட்டை நிலவரை நோக்கி ஓடுவோம் என்று சந்திரன் கூற, மறுகணம் சந்திரனும் விக்ரமும் சுரங்க பாதையின் எதிர் திசையில் ஓட ஆரம்பித்தனர். குகையின் சுரங்கங்கள் பாம்பு போல வளைந்து நெளிந்து திரும்பின. ஒவ்வொரு திருப்பத்திலும் அரண்மனை தேவியின் நிழல் அவர்கள் மீது விழுந்தது. அவளிடம் இருந்து தப்பிக்க இருவரும் மேலும் தங்களது வேகத்தை கூட்டினர். சுரங்கப்பாதையின் கரடுமுரடான பகுதியில் இருவரும் ஓடிக்கொண்டிருக்கும் போது விக்ரம் சடார் என்று ஓரிடத்தில் தவறி குப்புற விழுந்தான். விழுந்தவனின் தலையில் ஒரு பாறை பட்டு இரத்தம் குபுகுபுவென்று வெளியேறியது. சந்திரன் வேகமாக சென்று விக்ரமை தூக்கினான். அந்த தருணம் குகைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த காட்டு வௌவால்கள் அனைத்தும் இரத்த வாடையறிந்து விழித்து கொண்டன. விழித்து கொண்ட வௌவால்கள் பெரும் சத்தத்துடன் கூட்டமாக இருவரையும் நெருங்கியது. உடனே சந்திரன் தன் கைக்குட்டையை எடுத்து விக்ரமின் தலையில் இறுக கட்டிவிட்டான். பின் விக்ரமை கைத்தாங்கலாக பிடித்து கொண்டு வேகமாக நகர்ந்தான். மேலும் தன் கையில் இருந்த டார்ச் லைட்டை வௌவால்களை நோக்கி காட்ட, வெளிச்சத்திற்கு பயந்த வௌவால்கள் பாறையில் சிந்தி கிடந்த விக்ரமின் குருதியை நோக்கி திசை திரும்பின. நெருங்கி வரும் வௌவால்கள் மீது வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டும் விக்ரமையும் ஒரு கையில் பிடித்து கொண்டும் மெல்ல மெல்ல பின்னோக்கி நகர்ந்தான் சந்திரன். அந்த தருணம் வௌவால்களுக்கு இடையே புகுந்து வெளியேறினாள் அரண்மனை தேவி. வௌவால்கள் அனைத்தும் சிதறி ஓடின. மெல்ல சந்திரனை பார்த்து கொண்டிருந்த அரண்மனை தேவி கீழே குனிந்து தன் நாவால் அந்த குருதியை நக்கி எடுத்தாள். இந்த பக்கம் விக்ரமால் ஒரு துளி கூட நகர முடியவில்லை. அவனை கீழே படுக்க வைத்த சந்திரன் துணிச்சலை வரவழைத்து கொண்டு சத்தமாக கத்தினான். தேவி, உன்னுடைய ரகசியம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு ரத்தம் வேண்டாம், உனக்கு காதல் தான் தேவை. நீ அவனை காதலிச்சிருக்க, அந்த அரவிந்தனை. உன்னை கட்டி வச்சிருக்கிறது சாபமோ கோபமோ இல்லை, உனக்குள்ள இருக்கிற காயம்தான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் முகம் சில வினாடிகள் மென்மையாயிற்று. அவள் கண்களில் நீர் வழிந்தது. ஆனால் அடுத்த கணமே அவள் கோபமாக மாறினாள். வேகமாக சந்திரனை நெருங்கினாள். ஒரு விரல் நுனி இடைவெளியில் சந்திரனின் கண்களை மிக நெருக்கத்தில் கூர்ந்து நோக்கினாள். அடுத்த கணம் சட்டென்று அங்கிருந்து மறைந்து போனாள் அரண்மனை தேவி. சந்திரன் அதிர்ச்சியடைந்தான். நடந்த சம்பவம் அவனுக்கு வியப்பிலும் வியப்பாக இருந்தது. தலையை பிடித்து கொண்டு மெல்ல எழுந்த விக்ரம், எங்கடா அந்த ஆவி, எங்க போச்சு? சந்திரன், தெரியலடா, எனக்கு ரொம்ப கிட்ட வந்து பார்த்த அந்த ஆவி சட்டுன்னு மறைஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? ஆமாடா விக்ரம், என்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அரண்மனை தேவி இப்ப அதை சுலபமா செஞ்சிருக்கலாம். ஆனா இதையும் தாண்டி அந்த ஆவிக்கு என் கிட்ட இருந்து என்னமோ தேவைப்படுது. அதுதான் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம்டா விக்ரம், அடுத்து நாம எங்க போகணும்னு அவ நமக்கு தெளிவா சொல்லிட்டா. என்ன புரியலடா? இங்க பாரு, என் கையில இருக்கிற இந்த சின்னம் என்னன்னு உனக்கு புரியுதா? இது பார்க்க ஒரு பக்கம் யூ மாதிரி இருக்கு, மறுபக்கம் முக்கோணம் மாதிரி இருக்கு. இது ரெண்டுத்தையும் இணைக்க இடையில ஒரு கோடு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலையே. விக்ரம், நல்லா பாரு, இது ஒரு வரைபடத்தை குறிக்குது. அதுவும் இது மஞ்சங்காடு கிராமத்துடைய வரைபடம் தான். இதுல யூ மாதிரி இருக்கிற இடம் கிராமத்துக்கு கிழக்கு பக்கமா இருக்கிற பள்ளத்தாக்கு.
மேலும் முக்கோணமா இருக்கிற பகுதி நாம இப்ப இருக்கிற கருப்பு மலை. இது ரெண்டத்தையும் இணைக்கிற சமதளம், அந்த நேர்கோடு, அது மக்கள் வாழும் பகுதி. உன்னிப்பா பார்த்தீங்கன்னா இந்த யூக்கு உள்ள ஒரு சின்ன புள்ளி இருக்கிறது உனக்கு தெரியும். அந்த புள்ளி தான் நாம போக வேண்டிய இடம். நீ எப்படிடா இதை உறுதியா சொல்ற? ஒருவேளை அந்த ஆவி நம்மளை காலி பண்ண செட் பண்ண ட்ராப் ஆகியிருந்தா? நீ இதை கேட்பேன்னு எனக்கு தெரியும். இதோ தாமரை பெட்டிக்குள்ள இருந்த துணிச்சுருளுடைய பின்பக்கம், என் கையில் இருக்கிற சின்னத்துடைய விரிவான வரைபடம் இதில் இருக்கு. பள்ளத்தாக்குடைய அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அரண்மனை தேவி என்னை அங்கதான் போக சொல்லியிருக்கா. உடனே விக்ரம், சொன்னா கேளு சந்திரா, வேணாம், இதுவரைக்கும் நாம பட்டதே போதும். இந்த கணம் நாம உயிரோடு இருக்கிறதே நம்மளுடைய அதிர்ஷ்டம் தானே நான் நினைக்கிறேன். இன்னொரு தடவை அவன் நம்மளை நெருங்கிட்டா கண்டிப்பா நம்மளை உயிரோட விடமாட்டான். விடிஞ்சதும் நாம இங்கிருந்து போயிடலாம். இனிமே இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. சொன்னா கேளு சந்திரா. சந்திரன், இல்லடா விக்ரம், தெரிஞ்சோ தெரியாமலோ கிராம மக்கள் சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். என் உயிரே போனாலும் சரி, இந்த சாபத்திலிருந்து கிராம மக்களை எப்படியாவது நான் விடுவிக்கணும். நான் சொல்றத கேளு சந்திரா. இல்ல விக்ரம், என்னை வற்புறுத்தாத. உனக்கு பயமா இருந்தா நீ போ, நானே இதை சமாளிச்சுக்கிறேன். வேணாண்டா, நானும் கூடவே வரேன் என்று விக்ரம் சொல்ல, சந்திரனும் விக்ரமும் கையில் இருந்த வரைபடத்தை வைத்துக்கொண்டு அந்த பாதையை பின்பற்றி பள்ளத்தாக்கை நோக்கி சென்றனர். சந்திரனும் விக்ரமும் சிறிது நேர நடைப்பயணத்திற்கு பின் பள்ளத்தாக்கின் முனைக்கு வந்து சேர்ந்தனர். அங்கிருந்து எட்டி பார்த்த விக்ரம், சந்திரா, இந்த பள்ளத்தாக்கு எப்படியும் 100லேருந்து 150 அடி ஆழம் இருக்கும்டா. இறங்குற பாதையும் ரொம்ப செங்குத்தா இருக்கு. வேணாண்டா, நாம திரும்ப போயிடலாம். சந்திரன் விக்ரமை பார்த்து கொண்டே மெல்ல பள்ளத்தாக்கினுள் இறங்க ஆரம்பித்தான். விக்ரமும் வேறு வழியின்றி அவனை பின்தொடர்ந்தான். செங்குத்தாக இருந்த அந்த பள்ளத்தாக்கில் ஆங்காங்கே பாறை இடுக்குகளின் இடையே மேடும் பள்ளமுமாக இருந்த அமைப்புகளில் இறுக பற்றி கொண்டு மெதுவாக அவர்கள் இருவரும் கீழே இறங்கினர். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இறங்கியவர்கள் ஒரு வழியாக பள்ளத்தாக்கின் சமதளத்திற்கு வந்தடைந்தனர். சமதளத்தில் ஒரு சிறிய நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது. இருவரும் தாகம் தீர அந்த நீரோடையில் நீர் அருந்தினர். நீர் அருந்திவிட்டு நிமிர்ந்த விக்ரம், எப்பாடே சந்திரா, முடியலடா. உடனே சந்திரன், விக்ரம், கொஞ்சம் பொறுத்துக்கடா, நாம கிட்ட நெருங்கிட்டோம் என்றவன் வரைபடத்தை தொடர்ந்து மேலும் முன்னோக்கி சென்றான். சிறிது தூரம் சென்றவன் சட்டென்று நின்றான். அந்த இடத்தோடு வரைபடத்தின் பாதை முடிந்திருந்தது. சந்திரன் நிமிர்ந்து பார்க்க அவன் கண்முன்னே ஒரு அடர்த்தியான காடு தென்பட்டது. அந்த அடர்த்தியான காட்டிற்குள் ஒரு சிறு பட்டாம்பூச்சி கூட நுழைய முடியாது. அந்த அளவிற்கு செடிகளும் புதர்களும் காட்டை நிரப்பியிருந்தன. விக்ரம் கேட்டான், என்ன சந்திரா, இதுக்கு மேல பாதையும் இல்லை, மேப்பும் இங்கேயே முடிஞ்சு போயிடுது. இப்போ என்ன பண்றது? தெரியலடா, நான் சரியாக தான் வந்திருக்கேன். வரைபடத்தை வச்சு பார்த்தா இந்த இடத்துல ஒரு துர்க்கையம்மன் கோவில் இருக்கணும். தெரியல, மேபி 1000 வருஷங்கள் கடந்து போனதுனால கோவிலை சுற்றி இந்த காடு பெருசாக வளர்ந்துடுச்சோ என்னமோ. ஐயோ, எனக்கு குழப்பமா இருக்குடா என்றவன் வரைபடத்தை கீழே எறிந்தான். அடுத்த கணம் நீரில் விழுந்த துணிச்சுருள் மெல்ல சாயம் விலகத் தொடங்கியது. உடனே அதை கையில் எடுத்த விக்ரம், சந்திரா, கொஞ்சம் பொறுமையா யோசி, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும் என்று கூறியவன் தன் கைகளை பார்க்க துணிச்சுருளில் இருந்த அந்த பழங்கால மை ஒரு சாயம் போல அவன் கை மேல் படிந்திருந்தது. உடனே அதை பிரித்து பார்த்த விக்ரம், டே சந்திரா, மேப்புடைய வரைபடம் தண்ணி பட்டு கரைஞ்சு போச்சுடா. அதிர்ந்து போன சந்திரன் உடனே துணிச்சுருளை வாங்கி பார்க்க சுருளில் வரைபடம் இல்லை. ஆச்சரியம்! சந்திரனின் கண்கள் மேலும் விரிந்தன. நீரில் பட்ட துணிச்சுருள் அனலாக கொதித்தது.
வரைபடம் மறைந்த இடத்தில் நீல நிறத்தில் ஒரு வாசகம் மெல்ல உயிர் பெற்றது. சந்திரன் அந்த வாசகத்தை படித்தான். 1000 இரவுகள் வந்தாலும் நிலவு ஒன்றே, காடு வழிவிடும் காலமறிந்து கால் பதிக்க வேண்டும் என்று அந்த நீல நிற வாசகம் எழுதப்பட்டிருந்தது. மறுகணம் விக்ரம் கேட்டான், இது என்னடா அதிசயமா இருக்கு, தண்ணி பட்டவுடனே இதுல என்னென்னமோ வித்தியாசமான எழுத்துக்கள் எல்லாம் தெரியுது. விக்ரம், இது பழங்காலத்துல சீக்ரெட் மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ண ராஜ வம்சத்தினர் பயன்படுத்திய முறை. இங்க நீல நிறத்தில் இருக்கிற எழுத்துக்கள் சாதாரணமானது கிடையாது. இது ராஜநாகத்துடைய விஷத்தால் எழுதப்பட்டது. ராஜநாகத்துடைய விஷத்துல ஒரு சில மூலிகை செடி சாற்ற கலந்து அதை மையா பயன்படுத்தி எழுதுவாங்க. அப்படி எழுதப்பட்டது மேலே தண்ணீர் படும்போது அதுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட் மெசேஜ் நமக்கு தெரிய வரும். தண்ணி ட்ரை ஆகி காஞ்சதுன்னா அதில் இருக்கிற எழுத்துக்கள் மறுபடியும் மறைஞ்சிடும். இதை கேட்ட விக்ரம் வாயடைத்து போனான். அடுத்த கணம், சரிடா, அதில் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை இரவு வந்தாலும் வானத்தில் சந்திரன் ஒன்று தான், அதனால காடு வழிவிடும் காலம் பார்த்து காலவை அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்குடா. காடு எப்படிடா வழிவிடும்? அதை தான் யோசிக்கிறேன். இந்த வாசகத்தில் காட்டுக்கும் நிலவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிலவு, காடு, காலம், கால்பதி. நிலவு, காடு, காலம், கால்பதி என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் சட்டென்று நிமிர்ந்து விக்ரமை பார்த்து, பிடிச்சிட்டா, நிலவு முழுசா வானத்தில் வரக்கூடிய நாள் அது பௌர்ணமி. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமிடா. அப்போ வானத்தில் நிலா எங்கடா? ஆமா, எங்கடா என்றவர்கள் நிமிர்ந்து வானை பார்க்க பௌர்ணமி நிலவு மேகத்திற்குள் மறைந்திருந்தது. நிலவு வெளிப்படும் தருணத்தை எதிர்பார்த்து சந்திரனும் விக்ரமும் காத்திருந்தனர். நிலவை பார்த்து கொண்டே சந்திரன் கூறினான், என்னோட யூகம் சரியா இருந்துச்சுன்னா நிலவு வெளிச்சம் வெளிப்படும் போது நமக்கான பாதை தானா உண்டாகணும். அடுத்த கணம் கருமேகங்கள் சற்று விலக பௌர்ணமி நிலவின் வெளிச்சம் பள்ளத்தாக்கினுள் பிரவேசித்தது. நேராக அந்த வெளிச்சம் புதர் மண்டி இருந்த காட்டின் மீது பட நீரற்று துவண்டு போகும் தாவரம் போல் அந்த மொத்த காடும் மெலிந்து நெளிந்து மண்ணில் சாய்ந்தது. காடு படுத்ததும் காட்டிற்கு நடுவில் இருந்த அந்த துர்க்கையம்மன் கோவில் நிலவின் ஒளியில் பளபளத்தது. இதை கண்ட சந்திரனும் விக்ரமும் ஒரு கணம் அசையா சிலை போல் உறைந்து போயினர். நிலவொளி கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளத்தாக்கை தாண்டி செல்ல மரங்கள் மெல்ல அசைந்து மீண்டும் எழ ஆரம்பித்தன. சூட்சமத்தை உணர்ந்து கொண்ட சந்திரன் விக்ரமிடம் சொன்னான், ஹே விக்ரம், நிலவுடைய வெளிச்சம் இந்த காட்டு மரங்களை என்னமோ செய்யுது. அதோடைய விளைவாதான் இதெல்லாம் தரையில நீரற்ற மரம் போல விழுந்து கிடக்குதுடா. மேல பாரு, நிலவொளி பள்ளத்தாக்க தாண்ட ஆரம்பிச்சிடுச்சு. அது மொத்தமா மறையறதுக்குள்ள நாம எப்படியாவது துர்க்கையம்மன் கோவில் அடைஞ்சாகணும். வேகமா ஓடு என்று சந்திரன் கூற அடுத்த கணம் இருவரும் அசுர ஓட்டத்தை எடுத்தனர். ஓடும் தருணத்தில் நிலவொளி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருந்தது. மரங்கள் மீண்டும் எழுந்து நிற்கத் தொடங்கின. ஆங்காங்கே கிடைத்த இடைவெளிகளில் புகுந்து வளைந்து நெளிந்து ஓடி கடைசியாக கோவிலின் வாயிலில் வந்து இருவரும் விழுந்தனர். விழுந்தவர்கள் திரும்பி பார்க்க காடு மீண்டும் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தது. விக்ரம் மெல்ல சொன்னான், இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருவரும் எழுந்தனர். அவர்கள் முன்னிருந்த அந்த துர்க்கையம்மன் கோவில் முழுக்க முழுக்க பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டிருந்தது. நிலவொளி முற்றிலுமாக மறைந்ததால் கோவில் ஒரு கருப்பு கட்டிடமாக தென்பட்டது. டார்ச் லைட் உதவியோடு இருவரும் மெல்ல கோவிலின் வாயிலை கடந்து உள்ளே சென்றனர். அடுத்த கணம் சந்திரன் பேரதிர்ச்சிக்குள்ளானான். உள்ளே ஒரு சிறிய மண்டபம். அந்த மண்டபத்திற்குள் 4 தூண்கள். அந்த 4 தூண்களிலும் 4 சங்கிலி. அந்த 4 சங்கிலியும் இறந்து போன ஒரு மனிதனின் எலும்பு கூட்டை இழுத்து பிடித்து கொண்டிருந்தது.
அந்த எலும்பு உருவத்தின் மார்பு கூட்டுக்குள் இதயம் மட்டும் இன்னும் துடித்து கொண்டிருந்தது. மண்டபத்தை சுற்றிலும் முழு வட்ட வடிவத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பை தாண்டி வட்டத்திற்குள் சென்ற சந்திரன் மெல்ல அந்த எலும்பு கூட்டிற்கு அருகே சென்று அதன் கைகளை பார்க்க, அதன் மோதிர விரலில் ஒரு ராஜமுத்திரை, அதில் மௌரிய பேரரசின் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அடுத்த கணமே சந்திரன் புரிந்து கொண்டான். விக்ரம், இது அரவிந்தனுடைய எலும்பு கூடுதான். அரவிந்தனை விடுவிக்கதான் அரண்மனை தேவி என்னை இங்க அனுப்பியிருக்கா. ஏன்னு தெரியல, அரவிந்தனுடைய உடல் அழிஞ்சாலும் அவனுடைய இதயம் இன்னும் அழியல. அப்படின்னா இந்த உடலை நாம எரிச்சிட்டா அரவிந்தனுக்கு விடுதலை கிடைச்சிடும். அரண்மனை தேவியும் அரவிந்தன் கூட இணைஞ்சிடுவா. இந்த சாபமும் ஒரு முடிவுக்கு வந்துருண்டா என்றவன் வேகமாக அரவிந்தன் கட்டப்பட்டிருந்த சங்கிலியை பிடித்து இழுக்க முயற்சித்தான். சங்கிலி ஒரு துளி கூட அசையவில்லை. அவன் மேலும் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி சங்கிலியை இழுக்க முயன்றான். அப்போது பின்னிருந்த விக்ரம், சந்திரா, இது முன்னால முடியாதுரா, விட்டுடு என்றான். உடனே சந்திரன், டேய், நின்னுக்கிட்டு என்னடா பண்ற? இங்க வந்து ஒரு கைப்பிடி, எப்படியாச்சு சங்கிலியில இருந்து அரவிந்தனை நாம வெளியே கொண்டு வந்தாகணும். சந்திரா, உன்னால முடியாது, விட்டுடுறா. சந்திரா, விட்டுடுறா. டே நாய, விடுன்னு சொன்னா உனக்கு புரியாதா? உடனே சந்திரன் மெல்ல திரும்பி பார்க்க, விக்ரம் கையில் ஒரு வெளிநாட்டு ரக துப்பாக்கி முளைத்திருந்தது. அது நேராக சந்திரனின் நெற்றியை குறிபார்த்து கொண்டிருந்தது. நடப்பது எதுவும் சந்திரனுக்கு விளங்கவில்லை. சந்திரனுக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவன் அதிர்ந்து போன பார்வையில் விக்ரமை பார்த்து, ஏ, என்னடா பண்ற என்றான். புரியுது, இங்க நடக்கிறது எதுவுமே உனக்கு புரியலன்னு எனக்கு புரியுது, புரிய வைக்கிறேன். சந்திரா, உன்னுடைய அறிவுத்திறனையும் ஒரு பழங்கால விஷயத்த ஆய்வு செய்யும் ஆற்றலையும் பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். யாரு சொல்லி இந்த ஆராய்ச்சிக்குள்ள நீ இறங்குனதான் நினைக்கிற? நம்ம டீம் ஹெட் சொல்லியா? இல்லடா, உன்னை வலுக்கட்டாயமா இந்த ஆராய்ச்சிக்குள்ள நுழைச்சது நான். சந்திரன் விக்ரமை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். இந்த கிராமத்துக்குள்ள நீ நுழைஞ்ச பிறகு நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் அரங்கேற்றம் செஞ்சது நான் தான். முதல் முறையா நாம கோட்டைக்குள்ள போன பிறகுதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. அரண்மனை தேவியுடைய ஆன்மா இன்னும் அந்த கோட்டைக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அரண்மனை தேவி உன்னை மிரட்டினது, உன்னை பயமுறுத்தினது, இதுக்கான காரணங்களே வேற. ஆனா அதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். கிராமத்துல மாடுகளுக்கு விஷம் ஊசி போட்டு கொன்னது நான் தான். கிணத்துல சாக்கடை நீரை கலந்து விட்டதும் நான் தான். அப்புறம் முக்கியமா கிராமத்துல செத்து போனாங்களே 2 குடும்பம், அவங்க மொத்த பேரையும் கொன்னது நானே தான். நாம குகைக்குள்ள இருந்து வெளியே வரும்போது நீ பாத்திய அந்த வௌவால்கள், அது ரொம்ப ரொம்ப ரேரான ஸ்பீஷியஸ், ரொம்ப ரொம்ப மோசமானதும் கூட. அந்த காட்டு வௌவால்கள் இரத்த வாடைய உணர்ந்துடுச்சுன்னா யானையே முன் வந்தாலும் அது எலும்பு கூடாதான் கீழே கிடக்கும். அந்த வௌவால்களை பிடிச்சிட்டு வந்து ஒன்றும் இல்லை, அவங்க கழுத்துலலாம் ஒரு சின்ன கீறல் போட்ட, அவ்வளவுதான். அந்த வௌவால்கள் ரத்தத்தை மொத்தமா உறிஞ்சி வெறும் சதை பிண்டமா தான் அவங்கள விட்டுச்சு. எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. நீ இங்க வந்ததுனால தான் இந்த கிராமமே அழிய போகுதுன்னு ஒரு வதந்தியையும் கிராமத்துக்குள்ள பரப்பி விட்ட. இதனால உனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியையும் மெல்ல மெல்ல வளர்த்து விட்டேன். அப்பதானே இந்த தேடல்ல நீ இன்னும் ஆழமா இறங்குவ. நான் தான் செஞ்சேன், ஆனா பழிய தூக்கி அரண்மனை தேவி மேல போட்டேன். ஆனா நீ எதுக்கு? ஆமா, இதெல்லாம் நான் எதுக்கு செஞ்சேன்னு தானே கேட்குற என்றவன் கையில் பிடித்திருந்த அந்த துப்பாக்கியை பின்பக்கமாக திருப்பி சந்திரனின் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். தலையை பிடித்து கொண்டு சந்திரன் தரையில் சரிந்தான்.
சந்திரனுக்கு சற்று தலை சுற்றுவது போல இருந்தது. துப்பாக்கியை சந்திரனை நோக்கி நெத்திப்பொட்டில் வைத்த விக்ரம் அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து, சந்திரா, என்னுடைய முழு பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? ராஜ விக்ரமாதித்ய பூபதி. என்னுடைய தாத்தனுக்கு தாத்தனுக்கு தாத்தன் தான் மார்த்தாண்ட பூபதி. கொஞ்சம் கோவிலுக்கு வெளியே பாரு. சந்திரனும் தலையை சற்று சாய்த்து வெளியே பார்த்தான். அங்கு அரண்மனை தேவி நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர். என்ன, அரண்மனை தேவி இருக்காளா? ஆமா, இருப்பா. ஆனா அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. கோவிலுக்கு உள்ளேயும் அவளால் வர முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நானே சொல்றேன். மார்த்தாண்ட பூபதி அரவிந்தனுடைய நாட்டை அழிச்ச பிறகு அரவிந்தன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான்னு தான் உனக்கு தெரியும். ஆனா உண்மையான வரலாறு அது இல்லை. அரவிந்தனை கைது பண்ணி மார்த்தாண்ட பூபதி தான் கூட்டிட்டு வந்தாரு. நாட்டை கைப்பற்றினப்பவே அரவிந்தனை கொல்லாம விட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. இந்த அரண்மனை தேவி இருக்கால, அவளும் அரவிந்தனும் சேர்ந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? மார்த்தாண்ட பூபதி நாடெல்லாம் படையெடுத்து கொள்ளையடித்த செல்வங்கள் அனைத்தையும் தன்னுடைய அரண்மனையில ரகசியமா பதுக்கி வச்சிருந்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரண்மனை தேவியும் அரவிந்தனும் என்னுடைய தாத்தாவுக்கு தெரியாம அந்த மொத்த செல்வங்களையும் எடுத்துட்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டானுங்க. மறைச்சு வச்சது மட்டும் இல்லாம அதை யாரும் நெருங்க முடியாதபடி பல அமைப்புகளையும் செஞ்சு வச்சுட்டானுங்க. கோபத்துல அரண்மனை தேவியையும் அவளோட கூட்டிட்டு வந்த 99,999 அடிமை பெண்களையும் எங்க தாத்தா தீயில போட்டு கொன்னு போட்டாரு. சாகும்போது அவ விட்ட சாபம் இந்த சாம்ராஜ்யத்தையே மொத்தமா சிதைக்க ஆரம்பிச்சுது. காணாம போன ட்ரெஷரை கண்டுபிடிக்க மார்த்தாண்ட பூபதி அரவிந்தனை செய்யாத கொடுமை இல்லை. ஆனா அவன் வாயை திறக்கவே இல்லை. அவனை பேச வைக்க எங்க தாத்தா என்ன செஞ்சாரு தெரியுமா? அவனுடைய நாட்டு மக்கள் 5000 பேரை அவன் முன்னாடி கொண்டு வந்து ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் அவங்க மொத்த பேருடைய கழுத்தையும் அறுத்து போட்டாரு. இதை பார்க்க முடியாத அரவிந்தன் பொக்கிஷம் மறைஞ்சிருக்கிற இடத்த சொன்னான். ஆனா இந்த கோவில் வரைக்கும் கூட்டிட்டு வந்தவன் என்னன்னு தெரியல, அதை எடுக்கிற ரகசியத்தை சொல்ல மறுத்துட்டான். சும்மா இருப்பாரா மார்த்தாண்ட பூபதி? அவனுக்கு அழியா வலிய கொடுத்தாரு. மாந்திரிகர்களை அழைச்சி தன்னுடைய உயிரையும் இரத்தத்தையும் காணிக்கையா கொடுத்து அவனை வாழவும் விடாம சாகவும் விடாம ஒரு மந்திர கட்டுக்குள்ள அடைச்சாரு. இதோ துடிக்குதே இந்த இதயம், அதுதான் சாட்சி. அவன் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான். இதோ வெளியே நிற்கிறாளே அந்த அரண்மனை தேவி, அவளாலையும் எதுவும் பண்ண முடியாது. எரியும் இந்த நெருப்பு வட்டத்துக்குள்ள எந்த ஆன்மாக்களாலும் நுழைய முடியாது. இந்த சங்கிலியில இருந்து அரவிந்தனை விடுவிக்கணும்னா அதுக்கு மார்த்தாண்ட பூபதி தான் மறுபடியும் வரணும். ஆனா அது சாத்தியமில்லை. இங்க சாத்தியமானது நான் ஒருத்த மட்டும்தான். அரண்மனை தேவி ரத்தத்தை கேட்டு உன்னை துரத்தினது என்னுடைய ரத்தத்துக்காக தான். காரணம், மார்த்தாண்ட பூபதியுடைய வம்சத்தின் கடைசி வாரிசு நான் மட்டும்தான். மார்த்தாண்ட பூபதி அரவிந்தனை இங்க அடைச்சதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. மார்த்தாண்ட பூபதி இறந்த பிறகு அவருடைய வம்சத்தினரான நாங்க காலம் காலமா அந்த புதையலை தேடிட்டு வர்றோம். ஆனா அரவிந்தன் அடைக்கப்பட்ட இடத்த மார்த்தாண்ட பூபதி சொல்லாம போயிட்டாரு. எங்களுக்கு கிடைச்ச கடைசி தகவல், அரவிந்தன் அடைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருந்துதான் புதையல் தேடப்படணும். இப்ப அதுக்கும் வேலை இல்லை. ஏன் தெரியுமா? அந்த வரைபடத்தை நானும் உன்னிப்பா கவனிச்சேன். மூலமா தான் எனக்கு உண்மை தெரிய வந்துச்சு. அந்த வரைபடத்துல அரண்மனை தேவி கடைசியா குறிப்பிட்டிருக்கிறது இந்த இடத்த தான். அப்படின்னா இந்த கோவில்ல தான் எங்கேயோ அந்த பொக்கிஷம் மறைஞ்சிருக்கணும்.
இனிமே எந்த சந்தேகமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. இந்த கோவிலை தரை மட்டமாக்கியாச்சும் நான் பொக்கிஷத்தை அடைவேன். காலம் காலமா என்னுடைய முன்னோர்கள் தேடிட்டு வர்ற பொக்கிஷம் என்னுடைய கைக்கு கிடைக்க போகுது என்றவன் பலமாக சிரித்தான். உடனே சந்திரன், டே துரோகி, உனக்கு பொக்கிஷன் தான் வேணும்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாமே, நான் உனக்கு எடுத்து கொடுத்துருப்பனே. ஆனா அப்பாவி மக்களை ஏண்டா கொன்ன? கோபப்படாத சந்திரா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போற. சாகிறதுக்கு முன்னாடி ஏன் சத்தம்னு தெரியாம சாகக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் உனக்கு சில உண்மைகளை சொன்னேன். இப்போ சந்தோஷமா போயிட்டு வா என்றவன் அந்த வெளிநாட்டு ரக துப்பாக்கியின் தோட்டாக்களை லோட் செய்தான். அந்த இமைக்கும் நொடி இடைவெளியில் சந்திரன் அவன் கைகளில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிட்டான். அந்த மரண ஆயுதம் இருட்டில் எங்கோ போய் மறைந்தது. விக்ரம் அதை தேட முற்படும் போது சந்திரன் பின்னிருந்து அவன் கழுத்தை இறுக பற்றினான். மூச்சு விட முடியாமல் திணறிய விக்ரம் சந்திரனின் தலையை பிடித்து பின்பக்கமாக சுழற்றி அவனை கீழே தள்ளினான். விழுந்தவன் எழுவதற்குள் அவன் மார்பில் ஓங்கி ஒரு உதை வைத்தான் விக்ரம். நெஞ்சை பிடித்து கொண்டு சந்திரன் படுத்து கொண்டிருக்க, ஹே, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? 1000 வருஷம் கனவு, அதை நீ அழிக்க பாக்குறியா? இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஒவ்வொரு இடத்துலையும் உன்னை தடுக்க பார்த்தேன். நீ கேட்கல, இப்போ என் கையால சாவ போற என்றவன் அருகில் இருந்த ஒரு சூலத்தை பிடுங்கிக் கொண்டு சந்திரனை நோக்கி பாய்ந்தான். அந்த கணப்பொழுதில் டம் டம் என்ற பெரும் சத்தம் அந்த காட்டையே ஆக்கிரமித்தது. சில வினாடிகள் நிசப்தம். தன் மேல் விழுந்த விக்ரமை தள்ளி கீழே போட்டான் சந்திரன். ஆம், மார்பை பிடித்து கொண்டு இருளில் விழுந்த சந்திரன் கையில் வசமாக அந்த மரண ஆயுதம் பிடிபட்டது. பாய்ந்து வந்த விக்ரமை நோக்கி 2 முறை ட்ரிகரை அழுத்தினான் சந்திரன். அடுத்த கணம் அவன் உடலில் இருந்து செங்குருதி அந்த மண்டபம் முழுக்க பரவியது. அந்த நொடிப்பொழுதில் சட்டென்று அந்த நெருப்பு வளையம் அணைந்து போனது. சங்கிலிகள் பொடி பொடியாக நொறுங்கி கீழே விழுந்தன. விடுபட்ட அரவிந்தனின் சடலம் மண்ணில் சாய்ந்த போதே அவன் இதயமும் நின்றது. மறுகணம் ஆன்ம வடிவை பெற்ற அரவிந்தன் வாயிலை நோக்கி சென்றான். வாயிலில் 1000 வருடமாக அவனுக்காக காத்திருக்கும் அரண்மனை தேவி. இருவரும் இணைந்தனர், பிணைந்தனர், ஒன்றாக கலந்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த சந்திரனின் கண்களில் நீர் பெருகியது. இருவரும் சந்திரனை நன்றியோடு பார்த்தனர். கோவிலின் தூணின் அருகே இருந்த யாழி சிற்பத்திற்கு மிக அருகே வந்த அந்த 2 ஆன்மாக்களும் ஏதோ சைகை செய்ய சந்திரன் அங்கு சென்று அந்த யாழியின் வாய்க்குள் கைவிட்டான். உள்ளே ஒரு கல் உருண்டை இருந்தது. அதை வெளியே எடுத்த பின் யாழிக்கு எதிர்ப்பக்கமாக இருந்த மற்றொரு யாழியிடம் அவர்கள் சென்றனர். அந்த கல் உருண்டையை எடுத்துக்கொண்டு அந்த யாழிக்கு அருகே சென்ற சந்திரன் அவர்கள் செய்த செய்கையை உணர்ந்தவனாய் அந்த யாழியின் வாய்க்குள் அந்த கல் உருண்டையை போட்டான். அடுத்த கணம் கோவில் அதிர்ந்தது. கல் மண்டபம் சுழன்று மேலே எழுந்தது. அதன்பின் அங்கு ஒரு பாதை தெரிந்தது. அந்த பாதைக்குள் ஒரு பழங்கால படிக்கட்டு. அதன் கீழே இறங்கிய சந்திரன் உள்ளே வெளிச்சத்தை பாய்ச்ச கண்ணு கெட்டிய தூரம் வரை உள்ளே ஜொலிக்கும் தங்கம். அத்தனையும் பழங்கால பொக்கிஷங்கள். சந்திரன் திரும்பி அவர்களை பார்த்தான். அவர்கள் முகம் புன்னகையை சிந்தியது. அடுத்த கணம் இருவரும் ஒன்றாகி ஒளியாகி வானத்தில் சென்று கலந்தனர், மறைந்தனர். சந்திரன் அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் ஆதவன் அவன் கதிர்களை பாய்ச்சி வானின் கருமையை விழுங்க ஆரம்பித்திருந்தான். இது சந்திரனின் வாழ்வில் ஒரு அசாதாரணமான விடியலாக அமைந்திருந்தது.
பெருமூச்சை விட்ட சந்திரன் அப்படியே அங்கு அமர்ந்தான். முற்றும். இந்த கதைக்கு, இந்த கதைத்தளத்துக்கு ஆதரவளித்த அனைவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தமிழ் ஃபேக்ட்ரியில் முதல்ல என்னுடைய எழுத்தில், என்னுடைய குரலில் வெளிவர ஒரு கதை இதுதான். இதே மாதிரி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான கதைத்தளத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.